பயம், தூக்கமின்மை உள்ளவர்கள் மகா பெரியவாவின் உபதேசப்படி அமைதியான இடத்தில் அமர்ந்து மந்திரங்களின் அதிர்வுகளை கூர்ந்து கவனித்தாலே போதும். அவர்களின் உடலில் ரசாயனம் மாறி நோய் பாதி தீர்ந்துவிடும். இதனால்தான் அந்த காலத்தில் மந்திரங்களை சத்தமாக ஓதாமல் மனதிற்குள் ஜெபம் செய்ய சொன்னார்கள். இதற்கு சான்றாக ஒரு வரலாற்று சம்பவத்தையும் பெரியவா தெய்வத்தின் குரலில் சுட்டி காட்டியிருக்கிறார். ஜெர்மனி நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற மொழியியல் அறிஞர் மேக்ஸ் முல்லர் நம் நாட்டு வேதங்களையும் சமஸ்கிருத ஒலிகளையும் பல வருடங்கள் ஆராய்ந்தவர். அவர் வியந்து சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால், உலகில் உள்ள மற்ற மொழிகள் எல்லாம் மனிதன் தன் அன்றாட தேவைகளுக்காகவும் ஒருவரோடு ஒருவர் பேசுவதற்காகவும் தங்களுக்குள் உருவாக்கி கொண்டவை. ஆனால் இந்தியாவின் வேத மந்திரங்கள்